தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் சூழலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அதை பற்றி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 27 தொகுதிகளிலும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் தீர்ப்புக்காக தலைவணங்குவதாகவும் என் மண்ணில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே குரலில் எழுந்து நின்று பின்வரும் கருத்துக்களை தெளிவுபடுத்துவதை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாகவும் 2 கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கு இல்லை, வாரிசு அரசியலுக்கு இல்லை என்று அவர் 2 கருத்துக்களை முன்வைத்து தமிழக மக்களிடம் தலைவணங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியலில் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு ஆம் என்று மக்கள் வாக்களித்திருப்பதாக அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இம்மாற்றத்தை யார் சாத்தியப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் உண்மையில் அனைவருக்கும் ஒரு பெரும் நன்மை செய்திருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் மிக சிறப்பானதொரு அறிமுகத்தை பெற்ற தாவேகாவுக்கும் மற்றும் விஜய்க்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ள நற்பணிகளை செவ்வனை நிறைவேற்ற இறைவன் உறுதுணையாக இருப்பார் என்றும் அண்ணாமலை விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் என்டிஏ கூட்டணியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றும் களத்தில் இது ஒரு மிக கடுமையான போராட்டமாக அமைந்திருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் இம்முறை வெற்றியை பதிவு செய்ய இயலாதவர்கள் எவரும் மனம் தளர வேண்டாம் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக அண்ணாமலை தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மிக முக்கியமாக களத்தில் அயராது உழைத்த பாஜக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை இன்னும் சிறந்த காலங்கள் விரைவில் நம்மை தேடி வரும் என்று பதிவிட்டிருக்கிறார்.